கருணாநிதி மக்களுக்காக என்ன பண்ணாரு? செக்கிழுத்தாரா? சிறைக்கு சென்றாரா? கருணாநிதி என்னையா பண்ணா? ஊழல் பண்ணா, குடும்பத்துல கிட்டத்தட்ட 20 புள்ளைங்களை பெத்து போட்டா, 20 புள்ளைங்களுக்கு கோடி கோடியா ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். இப்படிப்பட்டவரை முருகர் கூட சேர்த்து பேசுறாரு. இந்த அன்பில் மகேஷ் சொன்னா இவர் கல்வி அதாவது கல்வி அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர். உண்மைதான், அவரும் முருகரும் ஒண்ணுதான். எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா, முருகருக்கு கோடான கோடி பக்தர்கள் உண்டு, அவருக்கு கோடான கோடி கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் உண்டு. சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் இந்த மண்ணுல நடக்கவே நடக்காது அப்படின்றத இது மூலியமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அன்பில் மகேஷ் என்னென்னலாம் வேலை செஞ்சு இன்னைக்கு அமைச்சர் பதவி ஆயிருக்கிறாருன்னு இன்னைக்கு தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஏன்னா அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டாலினுக்கு செய்யாத வேலை கிடையாது. தடைகள் வந்தாலும் தடைகளை மீறி அருமையான மாநாடாக அமைஞ்சிருக்கு. 2026 தேர்தல்ல டெபாசிட்டே இல்லாம இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் வீணா போறது உறுதி. இது முழுக்க இந்த மாநாடு பாத்தீங்கன்னா இந்து மக்களுடைய ஒற்றுமைக்கான மாநாடுன்றதான் நம்ம முழுக்க பார்க்கணும். இந்த கோயில்களுக்கு எதிர்க்க பெரியார் சிலை வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்து மக்களுடைய பிரச்சனை மட்டுமே பெருசா பத்தி பேசுறது, இந்து மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய தீர்வு இல்லாம இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, அதுக்கப்புறம் இந்து சமய மக்களுடைய பல இயக்கங்கள்லாம் ஒன்னா கூடி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறதுன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கணும். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இது இந்த அறுபடை வீடு மொத்தமா போய் முடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இது போய் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய சிரமம்லாம். ஆனா இங்க கடவுளை அறுபடை வீடுன்ற பேர்ல ரொம்ப சர்வசாதாரணமா இங்க பண்ணியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம். மேலும் பாத்தீங்கன்னா நேற்று திருப்பரங்குன்றத்துல சனாதனத்தை ஒழிச்சே தீர்வு என்று சொன்ன திருமாவளவன் வெக்கமானம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி அங்க நின்றுட்டு திருநீரை பூசினாருன்னு தெரியல. அவரால் குல்லா போட்டுக்க முடியுது, ஆனாலும் விபூதி வச்சுக்க முடியல. இதெல்லாம் சர்வசாதாரணமா இன்னொரு மதத்துல செஞ்சிட முடியாது. ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துல போயிட்டோ இல்ல ஒரு மசூதியில போயிட்டோ ஒரு குல்லா போட்டுட்டு இந்த மாதிரி வேலையை காட்ட முடியாது. ஆனா அவர் பாருங்க, திருப்பரங்குன்றத்துல போயிட்டு ஒரு விபூதியை வச்சுட்டு வெளியில வந்துட்டு சர்வசாதாரணமா அவ்வளவு மீடியா இருக்குது, அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, சாதாரணமா அவரால் அந்த விபூதியை அழிச்சிட முடியுது. ஆனா திருநீர்ன்றது எவ்வளவு பெரிய நம்ம முக்கியமான விஷயத்தை கொடுக்குறோன்றது நம்ம அந்த திருநீர் வைக்கிற ஒரு இந்து மக்களுக்கும் நல்லாவே புரியும். சும்மா இவங்க ரொம்ப பயமுறுத்தின்னு உட்காந்துன்னு சனாதனம் பிஜேபி உள்ள வந்தா இதாயிடும், இந்து முன்னணி உள்ள வந்தா இதாயிடும், இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலேயே இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் இங்க ஏற்படல. சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் இந்த மண்ணுல நடக்கவே நடக்காது அப்படின்றத இது மூலியமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் அமைப்பு சார்ந்தவங்க, அமைப்பு சாராதவங்கள கூட வந்திருக்காங்க. இங்க இனிமேல் இந்து மதத்தை ஒரு திராவிடம் என்ற பேர்ல எல்லாம் யாருன்னே தெரியாது. இந்த திராவிடம் இந்த மண்ணை சார்ந்த நாங்க 2026 தேர்தல்ல டெபாசிட்டே இல்லாம இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் வீணா போறது உறுதி. இது முருக பக்தரோட அவங்களோட அன்பின் பேர்ல நான் இந்த இடத்துல கண்டிப்பா நான் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அன்பில் மகேஷ் என்னென்னலாம் வேலை செஞ்சு இன்னைக்கு அமைச்சர் பதவி ஆயிருக்கிறாருன்னு இன்னைக்கு தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஏன்னா அன்பில் மகேஷ் உதயநிதி ஸ்டாலினுக்கு செய்யாத வேலை கிடையாது. அதே போலதான் கருணாநிதி அவர்களும் பல தகுதி திட்டமான வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. அவரை போய் முருகர் கூட கம்பேர் பண்ணி இவங்க பேசுறாங்கன்னு சொன்னா உண்மைதான், அவரும் முருகரும் ஒண்ணுதான். எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா, முருகருக்கு கோடான கோடி பக்தர்கள் உண்டு, அவருக்கு கோடான கோடி கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் உண்டு. இது ரெண்டு தான் அவர்களுள்ள ஒத்துமை. அது இல்லாம கருணாநிதி யாருங்க? கருணாநிதி இணைவி, துணைவி, மனைவின்னு பல மனைவிகளை கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாரு. கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ மனைவி, இணைவி, துணைலாம் இருந்தது. அவரப்போ ஒரு கடவுள்கிட்ட போய் ஒப்பிட்டு பேசுறாரு. அன்பில் மகேஷுக்கு உண்மையிலேயே மூளை கலங்கி விட்டதா இல்ல சித்தம் பிதந்தி விட்டதான்னு தெரியல. ஏன்னு கேட்டாக்கா, அன்பில் மகேஷ் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானை, 6 படை வீறு கொண்ட முருகப்பெருமானை இன்னைக்கு கருணாநிதியோட ஒப்பிட்டு சொல்றாருன்னா, கருணாநிதி யாரு? தமிழகத்துல ஊழலுக்காகவும் அப்புறம் பாதுகாப்புக்காகவும் கலைக்கப்பட்ட ஆட்சி கருணாநிதி ஆட்சி. ஆனா எங்கள் 6 படை முருகன் அப்பன் அவனு உலகையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எங்க அப்பன் முருகனை இவர் கூட நீ கம்பேர் பண்ணி பேசுறன்னு சொன்னா பைத்தியம், அரமெண்டலு, தற்கூரிகள் தான் இது போன்ற ஒரு ஒப்பிடுதலை செய்வாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணாக்கா, இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க. இப்ப வர வழியில பார்த்தேன்,
திருச்சியில ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. ஏன் அதுக்கு முருகப்பெருமான் பேர் வைக்க வேண்டியதானே, விராலிமலை பேர் வைக்க வேண்டியதானே? அதுக்கும் இவங்க திருட்டு திராவிட இவங்க அப்பா பேர் தான் வச்சிருக்கிற. நீ தமிழ்நாடு ஃபுல்லா திறக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லாத்துக்குமே கருணாநிதி 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 வைக்கிறிய. கருணாநிதி மக்களுக்காக என்ன பண்ணாரு? செக்கிழுத்தாரா? சிறைக்கு சென்றாரா? கருணாநிதி என்னையா பண்ணா? ஊழல் பண்ணா. குடும்பத்துல கிட்டத்தட்ட 20 புள்ளைங்களை பெத்து போட்டா. 20 புள்ளைங்களுக்கு கோடி கோடியா ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான். இப்படிப்பட்டவரை முருகர் கூட சேர்த்து பேசுறாரு இந்த அன்பில் மகேஷ். சொன்னா இவர் கல்வி அதாவது கல்வி அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர். இந்த நபர்கிட்ட போய் நீ கல்வி அமைச்சரை கொடுத்தீனாக்கா மக்கள் என்ன பண்ணுவா? மாணவர்கள் என்ன பண்ணுவா? ஓ, முருகரை விட தமிழ்நாடு ஃபுல்லா பொண்டாட்டி வச்சிருந்த கருணாநிதி மிக சிறந்தவரான்ற ஒரு எடுத்துக்காட்டா வந்துராதா? எனவே அன்பில் பொழியாமணி அவர்கள் இந்த கருத்தை அவர் வாபஸ் வாங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உண்மையிலே தமிழகத்துல அன்பில் மகேஷ் அவர்கள் நடமாட முடியாது. யார் கூட யார் ஒப்பிட்டு பேசுறீங்க நீங்க? முருகப்பெருமானுக்கும் கருணாநிதிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. கருணாநிதி முருகப்பெருமானின் கால் தூசு கூட கிடையாது. நீ கடவுளா என்று சொல்லக்கூடிய நீ பெரியார் கூட ஒப்பிட்டுக்கடா. உன் கருணாநிதியை பெரியார் கூட ஒப்பிட்டுக்கோ. ஏன்னா 2 பேருமே 21வது பக்கத்துக்கு பிறந்தவங்க தான். ஆனா முருகர் அப்படி கிடையாது. எனவே முருகரை இப்படி பேசியதற்கு அன்பில் பொழியாமணி மகேஷ் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். முழுக்க முழுக்க இந்து வேடம் தரித்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்துக்களுடைய உண்டியல் பணத்தை சூறையாடுவது, கோவில் சொத்தை சூறையாடுவது, மக்கள் உண்டியலில் செலுத்தக்கூடிய தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை அனைத்தையும் கட்டியலாக தயார் செய்து முதலீடு செய்கின்றோம் என்ற பெயரில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்திற்கும் இந்த முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்தே தீர்வான் என்று உறுதியாக கூறுகின்றோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தல். திராவிட பாரம்பரியத்திற்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாநாட்டின் மூலம் இந்து முன்னணி ஏற்படுத்த இருக்கின்றது. சீரும் சிறப்புமான இந்த மாநாடு அருமையான மாநாடு. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்கமான செலவுகள் செய்திருக்காங்க. 6 படை அப்புறம் முருகருடைய பந்தல் போட்டு அருமையா சிலைகள் அமைச்சு பண்ணியிருக்காங்க. சாயந்தரம் தலைவர்கள்லாம் நிறைய பேர் வராங்க, முக்கிய தலைவர்கள்லாம் வராங்க. சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏகப்பட்ட ஜனங்கள். நேற்று ஒரு 3 நாளாக சரியான கும்பலாக இருக்கிறது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகமான கும்பல் அதிகமாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். தடைகள் வந்தாலும் தடைகளை மீறி அருமையான மாநாடாக அமைஞ்சிருக்கு. எத்தனை தடைகள் வந்தாலும் முருகர்கிட்ட இது பண்ணவே முடியாது. எந்த இதுவும் பண்ண முடியாது. முருகருடைய அருள் தான் நமக்கு எல்லாருக்குமே. இந்த பாதனி இந்த கிரவுண்டு பூராவே புனிதப்பான பாதனியாக தான் நம்ம நினைக்கிறோம். மக்களுக்காக செய்கிறாங்க, மக்களுக்காக விழிப்புணர்வு பண்ணுறாங்க. இந்துக்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம்களும் வராங்க. நிறைய பேர் நேற்றுலேருந்து நிறைய முஸ்லீம்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டின் வந்திருக்காங்க. எல்லா மதத்தினரும் வராங்க. இங்கே வராமல் இல்லை, எல்லாம். நேற்று நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். 3 நாளாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இந்துக்கள் முஸ்லீம் எல்லாரும் ஒன்றுபட்ட ஒரே ரத்தம் தான். ரத்தத்தின் ரத்தம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சிவப்பு ரத்தம் தான் ஓடுது. அதுபோல எல்லாரும் சிறப்பா இருக்கணும், நீடோடி வாழணும், மக்களாக சிறப்பா இருக்கணும். இதுதான் இந்த முருகருடைய அருள் மாநாடு. பாரதிய ஜனதா அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க, அருமையா பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து செய்யறது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்க. அது மாதிரி கூடி வாழ்ந்திருக்கிறாங்க. கோடி நன்மைகள் எல்லாருக்கும், பக்தர்களுக்கு மட்டும் இல்ல. இந்த சிவன் முருகருடைய 6 படையப்புறம் முருகனுக்கு உகர்ந்ததாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அது ஈவினிங் தானே பண்றாங்க, சாயந்தரம் பண்றாங்க. ஈவினிங்ல தான் அப்ப தெரியாது. ஒரு 5 லட்சம் பேர், 5 லட்சத்துக்கு மேலதான் வரும். கண்டிப்பா வருவாங்க. சிறப்பா வருவாங்க. சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும்.